விரும்பாதவர்கள் கிடையாது. மகாலட்சுமி மாலை எடுத்துன்னு வந்த உடனே அத்தனை பேரும் ஆசைப்பட்டா, இந்த மகாலட்சுமி நம்ம கழுத்தில் மாலை போடணும், நம்ம கழுத்தில் மாலை போடணும். நியூனந்தபோ எஸ்ய நமன்யு நிர்ஜயா, பெரிய மகான் உத்தர், அவர் ஆசைப்பட்டார். அவர்கிட்ட வந்தா மகாலட்சுமி, இவர் கழுத்தில் மாலை போடலாமான்னு. தபஸ்வி, அவர் மாதிரி தபஸ்வியே கிடையாது. நான் கிட்டக்க வந்த பிறந்தான் அவர்கிட்ட ஒரு தோஷம் தெரிஞ்சது. என்னன்னா மன்யு நிர்ஜயா, கோபத்தை ஜெயிக்காத. யாரு? துர்வாசன். ஏன் கோபம் இருந்தா என்ன? ரொம்ப கோச்சிக்கிறவனோட குடும்பம் நடத்த முடியாது. பொழுது விடிஞ்சா கோச்சிக்கிறான் பத்தியா, கண்டத்துக்கு கோச்சுப்பான், கண்ணாமனான்னு கண்ணு பண்ணி தெரியாம எரிச்சலா படு. இந்த கோபமே காரண காரியமாக இருந்தால் தான் அதுக்கு வேல்யூவாக இருக்கும். காரண காரியம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சில ஆற்றுல பார்த்து எல்லாம் நான் சொல்கிறது புரியும். கத்துன்னு கத்துவான். பக்கத்தில் உள்ளவா மாமிகிட்ட சொல்லுவா, மாமா அப்படி கத்துறாருன்னு. நீங்கள் புதுசு, உங்களுக்கு தெரியாது, கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு தானாக ஊஞ்சி போயிடுங்க. அந்த அளவு தான் அந்த கோபத்துக்கு மதிப்பு. எரிச்சலாகவும் இருக்கும். தியாக கோச்சித் தத்ர ந முக்தி காரணம் கச்சின் மகாம் தத்ர ந காம நிர்ஜயः ச ஈஸ்வரः கிம் பரதோ வியபாஸ்ரயம் கோச்சித் சிராயுர்நஹி சீல மங்கலம் கோச்சித் ததப்யஸ்தி ந வேத்யமாயுஷः யத்ரோபயம் குத்ர ச சோப்யமங்கலः சுமங்கலः கஷ்சன காங்க்ஷதே ஹிமா. இன்னொருத்தர் இருக்கார், ஞானியாக இருக்கார், ரொம்ப புத்திசாலி. அவர் கழுத்தில் மாலை போடலாமா அப்படின்னா அவரோட விருத்தி சரியா வராது. யாரு? ப்ரஹஸ்பதி. ப்ரஹஸ்பதி அவரோட ப்ரொஃபஷன் என்ன? வைதீகம். தேவதைகளுக்கெல்லாம் அவர் தானே வாத்தியார். வைதீகத்தில் என்ன குறைச்சல்னால், வைதீக பையனை கல்யாணம் பண்ணிட்டா ஒரு ப்ளஸ்ஸும் இருக்குது, ஒரு மைனஸும் இருக்குது. அது சொல்லணும். முதல்ல வைதீகால கல்யாணம் பண்ணிட்டா பொழுது விடிஞ்சா சமைக்க வேண்டாம். அவள் பாட்டுக்கு காலத்தால போய் எங்கேயாவது சாப்பிட்டு வந்துடுவா எத்திரான்னு. அதனால் பொழுது விடிஞ்சா இன்றைக்கி என்ன சமைக்கணும் அப்படிங்கிற கவலை இருக்காது. ஆனால் பிரச்சனை என்னன்னா, தினம் வைதீகத்துக்கு போயிட்டு வரது, இந்த பையை கொண்டு வச்சான்னா அதில் இருக்கிற உளுத்தம் பருப்பு, தோரம் பருப்பு, பயத்தம் பருப்பு, அரிசி, வாழைக்காய் இதை பிரித்து வைக்கிறதுக்குள்ளே பிராணம் போயிடும். பொழுது முடிஞ்சா ஒரே வாழைக்காய் கறி தான், வாழைக்காய் கூட்டு தான், அப்படியே எரிச்சலாக இருக்கும். அது இப்போ உள்ளவா என்ன தெரியுமா சொல்கிறா? மேட்சாக இருக்காது. இப்போ குழந்தைகள்லாம் நிறையா பேர் வைதிகால கல்யாணம் பண்ணிக்கிறார். ஒரே ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? இந்த குடுமியை கட் பண்ணால் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏன்? ஃபோட்டோவில் சரியாக வராது. பேஷாங்கிறான். எத்தனையோ தியாகம். இதில் என்ன பெரிய விஷயம் இது? ஏன்னா நீங்கள் வெளியிலேருந்து சொல்லலாம், அப்படிலாம் பண்ணலாமா, நீங்கள் கொடுப்பேலா பொண்ணுங்கிறது தான் இந்த கேள்வி. பரமாச்சாரியால் திரும்ப அதுதானே சொல்கிறார். வேதத்துக்கும் தர்மத்துக்கும் நாம் உறுதுணையாக இருக்கிறதுங்கிறது நல்ல பரம்பரையில் பார்த்து குழந்தைகளை கொடுக்கணும். எத்தனை பேர் கொடுப்பா? இந்த கேள்வியாக அதுதானே. எல்லாரும் வெளியிலேருந்து பேசுவா. 3 வேளை சந்தியாந்தனம் பண்ணுவேன்னு ஒரு பையன் சொன்னால் அவனுக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்கிறது. நான் 3 வேளை சந்தியாந்தனம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னான்னா அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். அதுக்கு ஏதோ பேர் கூட சொல்லுவாவா. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நெக் நேம் வேறு வச்சுருக்கா. அது மாதிரி இவனுக்கு சன்னியாசி சம்திங் ஏதோ பேர், இவனுக்கு சுவாமிஜின்னோ என்னமோ சம்திங் இந்த பேரில் கல்யாணம் ஆகாது. இதெல்லாம் அவாவா ஒரு கஷ்டங்கள். மகாலட்சுமி வேண்டாம்னு நினச்சார். இன்னொருத்தர் இருந்தார், ஞானம் கோச்சித் தத்ர நசங்கவர்ஜிதம் கஷ்டின் மகான் தத்ர ந காம நிர்ஜயா. இன்னொருத்தர் யாருன்னால் உலகத்துக்கே அவர் தான் ஹெட்டு. யார்? பிரம்மா. அவர் காமத்தை ஜெயிக்காதவர், அதனால வேண்டான்னு கூப்பிட்டார். இன்னொருத்தன் ஈஸ்வரன்னு பேர்.
எல்லா தேவ கணங்களுக்கும் தலைவன் இந்திரன். அவனை கல்யாணம் பண்ணிக்கலாமான்னா பரதோவியபாஸ்ரயா. சில பேர் பார்க்கறதுக்கு வேணா ஆஜானு பாகுவான இருப்பானே தவிர உள்ளுக்குள்ள நோஞ்சானா இருப்பான். உடம்ப பார்த்தெல்லாம் நம்ம பயந்துடவே கூடாது. இந்தா அப்படின்னா பயந்து போயிடுவான். ஏதாவது 2 சத்தம் போட்டாலே நடுநடுங்கி போயிடும், உள்ள போயிடுவா. சில பேரை பார்த்துடலாம். புருஷனுக்கு அடையாளம் பிரச்சனையை ஃபேஸ் பண்ண வேண்டாம், தைரியங்கிறது இல்லை புருஷ லட்சணம். அப்படிங்கிறத இந்திரன் எப்பா சண்டை வந்தாலும் உடனே பிரம்மாட்ட ஓடி போகிறது, சிவன்கிட்ட ஓடி போகிறது, விஷ்ணுகிட்ட ஓடி போகிறது, ஹெல்ப் கேட்கறது. அதனால் இவனும் வேண்டாம்னு நினச்சார். கொச்சிச்சிராய் ஒரு நகி சீலமங்கலம் கொச்சித்ததப்பியஸ்தி நவேத்தியமாயுஷா. இன்னொருத்தர் நிற்கிறார், தீர்காயுஷ உடையவர். அவருக்கு மரணமே கிடையாது. அவரை கல்யாணம் பண்ணிட்டு அந்த தாலி இருக்கு பாருங்க, தொங்க 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 அப்படியே சுமங்கலியா இருக்கலாம். யாரு? மார்க்கண்டேயர். சரி, அவர் கழுத்தில் மாலை போடலாமே மகாலட்சுமின்னா கிட்டக்க வந்த பிறந்தான் இவர் எதுக்கு கழுத்தை நீட்டினாருங்கிறதே புரிஞ்சுது. கிட்டக்க வந்தவுடனே இந்த வேவ்ஸ் புதியது. எல்லாரும் மகாலட்சுமி வேணும் அப்படின்னு ரூபத்தில் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இவர் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது கல்யாணம் பண்ணிக்கல. இவர் பின்ன அவருக்கு ரொம்ப நாளாக ஒரு ப்ராப்ளம். பகவான் அவருக்கு இன்னும் 16 வயசுன்னு சொல்லிட்டான். அதுக்கு மேலே இல்லை, நித்திய சிவ பூஜை பண்ணுவார். புராண ஆச்சாரியருங்கிற பதவியும் பகவான் கொடுத்துட்டான். கார்த்தாலெல்லாம் பூஜை, ஜபம், பாராயணம், சாயங்காலம் பிரவச்சனம் ஒத்தரா பண்ணுறதே அந்த சிரமம் பண்ணுறவாளுக்கு தான் தெரியும். பூஜைன்னா எல்லாத்தையும் இழுத்து வச்சு பூஜையை பண்ணிட்டு திருப்பி எல்லாத்தையும் இழுத்து வச்சு தொடச்சி பாத்திரங்கள்லாம் தேய்ச்சி இழுத்து வச்சு சமையல் பண்ணுறதா இருந்தால் அத்தனையும் எடுத்து வச்சு சமையலை பண்ணிட்டு திரும்பி சாப்பிட்டு அத்தனையும் எடுத்து வச்சு இதில் முன்ன பின்ன செய்யறது தான் கஷ்டம். சமையல் கஷ்டமே இல்லை, அந்த சைடு காரியம் தான் கஷ்டமே. பூஜை பண்ணுறது கஷ்டம் இல்லை, அதுக்கு எடுத்து வைக்கிறது தான் கஷ்டமே. இவரே நைவேத்தியம் வச்சுட்டு ஒரு பக்கத்தில் குண்டியை வச்சு அடுப்பை மூட்டி நைவேத்தியத்தை வச்சுட்டு நம்ம சோமாயச்ச ருத்ராயச்ச நமஸ்தாம்ராயச்ச அருணாயச்சன் இந்த பக்கமாக அதை கும்பிட்டியும் விசிரிப்பர், இப்படி அபிஷேகமும் பண்ணுவார். இது ரொம்ப சிரமமாக இருந்தது. ஒரு கல்யாணத்தை வச்சு பண்ணிண்டா அந்த அம்மா பாட்டுக்கு நைவேத்தியம் பண்ணி கொடுப்பா, நம்ம பாட்டுக்கு சிவபூஜை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் கழுத்தை நீட்டினார். அப்போதான் மகாலட்சுமி பார்க்குறாள், இது குடும்பம் நடத்துறதுக்காக கழுத்தை நீட்டல, நைவேத்தியம் வைக்கிறதுக்கு கழுத்தை நீட்டுது. அதனால இது சரியாக வராது, கொஞ்சம் பிரியமாக இருக்க மாட்டார்னு அர்த்தம். பத்னிங்கிறதுல அபிமானமாக இருக்க மாட்டார். இன்னொருத்தன் இருந்தான், மனைவிட்ட ரொம்ப பிரியமாக உள்ளவன். அவன் மாதிரி மனைவியை சந்தோஷமாக ஒருத்தர் வச்சுள்ளதே கிடையாது. கார்த்தவீரிய அர்ஜுனன். ஆனால் நவேத்தியம் ஆயுஷா, ஆயுஷ் அவனுக்கு தீர்க்கம் கிடையாது. இன்னொருத்தர் மூணாவதா ஆள் நீண்ட ஆயுளும் உடையவர், மனைவியை ரொம்ப அன்பா வச்சுப்பர். எத்ரோபயம் புத்திரஜ சோப்பியமங்களா. யாரு இது பரிந்த சொன்னவாள்லாம் 2 கல்யாணம், இவர் 3வது கல்யாணம். சிவபெருமான் சிவபெருமான் மாதிரி பொண்டாட்டியை சந்தோஷமா வச்சுக்கிறவாளே கிடையாது. எப்படி வச்சுக்கிறார்னால், அவருக்கு கங்கைன்னு ஒரு மனைவி, பார்வதின்னு ஒரு மனைவி. ஒரு மனைவியை தலையில சுமக்கிறார், ஒரு மனைவியை சைடில் சுமக்கிறார். சரி பாதி. உமையொரு பாகன் அப்படின்னு சொல்றது, மாதுரு பாகன் அப்படின்பா. சரி, இப்போ எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறாருனால், தலையிலையும் ஒரு பொண்ணை வச்சுருந்தாச்சு, சைடுலேயும் ஒரு பொண்ணை வச்சுருந்தாச்சு, வலது பக்கம் 2 லட்டாக இருக்கு. சரி, கல்யாணம் பண்ணிட்டா சௌரியமா. அதெல்லாம் சரிதான். இவரை கல்யாணம் பண்ணிட்டு கிரகப்பிரவேசம்னு பண்ணுவாள். கிரகப்பிரவேசம்ங்கிறது மனைவியை கையை பிடிச்சி காலை வச்சு உள்ளே போகிறதுக்கு தான் கிரகப்பிரவேசம்னு பேர். கிரகப்பிரவேசம் 2 நாலெட்ஜுக்காக சொல்கிறேன். வது கிரகப்பிரவேசம்னு ஒன்று, நூதன கிரகப்பிரவேசம்னு ஒன்று. புதுசாக வீடு கட்டி போகிறதுங்கிறது வேற. ஏற்கனவே உள்ள வீட்டில்
கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணை அழிச்சுன்னு வர்றதுங்கிறது வேற. பாலும் பழம் கொடுத்து உள்ள அழைப்பா பார்த்தேல, அதுதான் ஒரிஜினல் கிரகப்பிரவேசம். அதுக்கு தான் மந்திரம் கிரகான் பத்ரான் சுமனச பிரபத்யே அப்படின்னு வேதம் சொல்றது. புதுசா வீடு கட்டி போறதுக்கு அந்த மந்திரம் கிடையாது, கல்யாணத்தில் சொல்ற மந்திரம் கிடையாது. ஆனால் 199 வாத்தியார் இந்த மந்திரத்தை தான் சொல்லி வைப்பார். அதுக்கு வேற மந்திரம் இருக்கு. புதுசாக வீடு கட்டி போய் கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கு வேற மந்திரம் இருக்கு. அது என்ன மந்திரம்னால் அதை சொல்லுவேன். என்ன கிரகப்பிரவேசத்துக்கு கூப்பிடுங்கோ சொல்கிறேன். அதுக்கு வேற மந்திரம் அது, இந்த மந்திரம் கிடையாது. புதுசாக வீடு கட்டி உள்ளே போகிறதுக்கு வேற மந்திரம் அது. இவர் சிவபெருமான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். இவர் கல்யாணம் பண்ணி மகாலட்சுமியை கிரகப்பிரவேசம் பண்ணுறது எந்த இடத்துல? ஸ்மசானம், ருத்ரபூமி இல்லையா? அவர் வசிக்கிற இடம் ருத்ரபூமி இல்லையா? அதனால் வேண்டாம்னு நினச்சா. இப்படி நிறையா பேர். யமதர்மராஜன் இருக்கிறான், அவருக்கு எப்படி ஒழிஞ்சு வந்தார்னு தெரியல. 24/7 அவருக்கு ஆஃபீஸ் லீவே இல்லாத ஆஃபீஸ் அது. அவர் வந்து நிற்கிறார். அவரை கல்யாணம் பண்ணிக்கலான்னா தர்மராஜர் தான், தர்மத்தோட ஸ்வரூபந்தான். ஆனால் அவர் வீட்டுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது? நரகம் இருக்குது. அது நமக்கு என்ன பிரச்சனைன்னா அங்கேருந்து சத்தம் வரும். தண்டிக்கிற காலத்தில் அவெல்லாம் கொடுக்குற சத்தம் இருக்குது பாருங்க. அடிக்கிறதே, உதைக்கிறதே, சவுக்கால அடிக்கிறதே, எண்ணெய் கொப்பரையில் போட்டு பொதிச்சு எடுக்கிறதே. கௌரி கல்யாணமாக பாடுவான், என்னவோ கற்றுனா கற்றுவான். இந்த ரயில்வே ஸ்டேஷன் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் வீட்டை வாங்கிட்டு போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நிம்மதியே இருக்காது, தூக்கமே வராது. இந்த மாம்பழத்தில் ஸ்டேஷன் பக்கத்தில் வீடு உள்ள வாழை கேளுங்க, தடக் 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 தடக்குன்னு ராத்திரி முழுக்க இதே சத்தம் தான். தரவழியாக இருக்கு, சப்தம் இல்லாமல் நிசப்தமாக. ஏன்னா நம்மளோட உடம்போட அமைப்பெல்லாம் அது மாதிரி நாம் கெடுத்துக்கிறோம். அது அதுக்காக சொல்கிறேன். தூங்குறதே வெளிச்சம் இருக்கக்கூடாது. வெளிச்சம் இருந்தால் உடம்பு அதை ஏற்றுக்காது, லைட் இருந்தால் ஏற்றுக்காது. ரொம்ப பேர் லைட்டை போட்டு தான் தூங்குவோம். அது வந்து விலட்சணமான ஜந்துன்னு அர்த்தம். இருட்டாக இருந்தால் தான் தன் உடம்பு தன்னை தானே க்ளீன் பண்ணிக்கிற சமயம் அது. ராத்திரி 10 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் அப்போ இருட்டாக இருக்கணும். அது மாதிரி சப்தம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் சரியாக வராது. யார் கழுத்தில் மாலை போடலாம்? தோஷமே இல்லாதவர் ஒத்துருமே இல்லை. ஒருத்தட்ட ஒரு ப்ளஸ் இருந்தால் ஒரு மைனஸ் இருக்குது. இங்கே மைனஸே இல்லாதவர் ஒருத்தர் இருக்கார். யார்? பகவான் ஸ்ரீயம்பதி வைகுண்டவாசி பரமாத்மா நாராயணன் நிர்தோஷம் ஹி சமம் பிரம்மன்னு. அவர் கழுத்தில் மாலை போடலாம்னா அதில் ஒரு பிரச்சனை என்னன்னா, ஒரு இஷ்யூ, ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ மகாலட்சுமிக்கு. அவர் வந்து மகாலட்சுமியை விரும்பல. பாக்கி எல்லாரும் மகாலட்சுமியை மூஞ்சி பார்த்து இப்படி இழிச்சு கழுத்தை நீட்டி எல்லாம் பண்ணுறா. அவர் இந்த பக்கமே திரும்ப மாட்டேங்கிறார். ரமாமுகுந்தம் நிரபேக்ஷமீப்சிதம் அப்படின்னு. நம்ம பக்கமே திரும்பி பார்க்கலையே, நம்மளையே பார்க்கலையே, அவரை எப்படி நாம் கல்யாணம் பண்ணிக்கிறது? விரும்பினாதானே கல்யாணம் பண்ணிக்கலாம், சரி. ஆனால் அவர்கிட்ட தோஷமே இல்லை. எத்தனோ பயம் வவ்ரேவரம் சர்வகுணைஹி உபேட்சிதம். எல்லா குணமும் அவர்கிட்ட இருக்கு. ஆனால் நிரபேட்சனா இருக்கார். அவர் விரும்பலைன்னாலும் நமக்கு அவர் தான், அவரை விட்டால் நமக்கு கதி கிடையாதுன்னு பகவான் கழுத்தில் திருவுக்கும் திருவாய் அப்படின்னு சொல்லுவான் ஆழ்வார்கள் சொல்லும்போது. திருன்னா மகாலட்சுமி, அந்த மகாலட்சுமிக்கே திருவா உள்ளவன் பகவான். அவன் கழுத்தில் மாலை போட்ட உடனே எல்லாரும் பார்க்கிறாள். மகாலட்சுமி கொண்டு வந்து பகவான் கழுத்தில் மாலை போட்டதை பார்த்தார். அப்படி கண்ணை மூடி அப்படி கண்ணை திறந்து பார்த்தா மகாலட்சுமியை காணும். எங்கே காணுவேன்னு பார்த்தா வக்ஷோநிவாசம் அகரோத்து, மார்புல உட்காந்துருக்கா. இத்தனை நேரம் பிடிக்காதவர் மாதிரி அந்த பக்கம் மூஞ்சியை திருப்பிந்தார். இப்போ பார்த்தா மார்புல உட்கார்ந்துட்டு இருக்காள் மகாலட்சுமி. அவளா உட்கார்ந்தாலோ இவர் உட்காத்தி வச்சாரோ. எதுக்காக அப்படின்னா கருணையினுடைய வடிவம். கருணாமிவ ரூபினிம்பார் நிகமாந்த மகாதேசிகர். கருணைக்கு இருப்பிடம்
ஹிருதயம்தானே. அம்பாள் கருணையோட வடிவம் இல்லையா? உன் நெஞ்சில் இறக்கமே இல்லையாடான்னு இன்னைக்கு கேட்க மாட்டோமா? நம்ம கேட்கறதே உன் நெஞ்சிலேன்னு தானே சொல்லுவோம். அந்த ஹிருதயம்தான் கருணையினுடைய இருப்பிடம். அதனால ஹிருதய பிரதேசத்தில் வசிக்கிறார். மாங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயாக